நான் யாருக்கு சார் போனேன்? என் பையனை என் கடுப்பணி இல்லையே சார். சார் என் பேர் தரங்கினி சார். எனக்கு 3 பசங்க சார். சஜேஷ், ஸ்மிதா, சர்வேஷ். சர்வேஷ் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் தண்டையதுபாண்டியில டி நகர் ஸ்கூல்ல படிக்கிறாரு சார். நேத்து அவனுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கு சார். அவன் காலையில போகும்போது போயிட்டு வரேன் சார் சொல்லிட்டு போனான். ஈவினிங் வரும்போது பாடியை தான் சார் கொடுத்தாங்க. ஸ்கூல்ல அவன் மயங்கி விழுந்துட்டான். அதனால நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் தான் சார் தகவல் வந்தது. ஆனா அங்க போய் பார்த்தா எங்களுக்கு எல்லாமே அகேன்ஸ்டா தான் சார் இருக்கு. அவங்க கீழே விழுந்து மயக்கமாயிட்டு கீழே விழுந்து பிக்ஸ் வந்து அவங்க துடிச்சிட்டு இருக்கா. யாருமே ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கல சார். அவனுக்கு முதலுதவி யாருமே கொடுக்கல. பசங்க எல்லாம் சேர்ந்து அவனை வந்து ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு ஒரு தகவலும் சொல்லல சார். என் நம்பர் இருக்கு, என் அப்பா நம்பர் இருக்கு, என் தம்பி நம்பர் இருக்கு, என் பெரிய பையன் நம்பரும் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு ஓடி இருக்காங்க சார். அவங்க ஒரு பையன் வந்து கீழே மயங்கி விழுறான்னா அங்க ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவி கொடுக்கணும். அவங்க கொடுக்கல. பிடி சாரும் இல்ல, அங்க ஹெட் மாஸ்டரும் வரல. இது நாள் வரைக்கும் எங்க கிட்ட வந்து யாருமே வந்து பேசல சார். யாருமே வந்து பேசல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பள்ளி நிர்வாகத்துக்கு மட்டும்தான் அவங்க ஃபேவரா பேசுறாங்களே தவிர எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா நாங்க தலித் மக்கள், எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்றது இல்ல சார். இதுக்கு அரசாங்கம் தான் தக்க நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் இதுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி நாங்க வேண்டிக்கிறோம் சார். இல்ல சார், இல்ல சார். ஏதோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏதோ போலீசார் ஏதோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. அந்த பேப்பர்ல வந்து என் பையன் வந்து ஹார்ட் ப்ராப்ளம், அவர் தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிறதுனால பிடி பீரியட்ல மயங்கி விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். கூட இருக்கிற பசங்க வந்து நாங்க விளையாடி இருக்கும் போது அவன் வந்து மூச்சு வாங்குதுன்னு சொன்னான். பட் ஆனா எப்பவும் போலதான் சொல்றான்னு சொல்லிட்டு நாங்க கூப்பிட்டோம். ஆனா வந்து ஒரு 2 பால் விளையாடும் போது மயங்கி கீழே விழுந்துட்டான். நாங்க அவனை தூக்கி எழுப்பி பார்த்தோம். அவன் எழுந்துக்கல. அதுக்கப்புறமா தான் பசங்களும் போயிட்டு ஹெட் மாஸ்டர் பிடி சார் கிட்ட கூப்பிட்டா அப்பவும் வரலையா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் வந்து பாக்குறாங்களாம் பையனை. ஆஸ்பத்திரிக்கு தான் சார் போனேன். நான் ஒர்க்கு போயிருந்தேன் சார். ஒர்க்குக்கு போயிருப்போ கால் பண்ணாங்க. இந்த மாதிரி பையனை வந்து ஐசியூல சேர்த்திருக்கோமா, ஸ்கூல்ல மயங்கி விழுந்திருக்காங்களா, நீங்க வந்துடுமான்னு சொல்லிட்டு. சரி மயங்கி விழுந்ததுன்னு ஏதாவது வெயில்னால ஏதாவது அனிவசி இருந்திருக்கும், அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு தான் சார் நான் வந்தேன். இங்க வந்து பார்த்தாதான் சார் என் பையன் போடமா கிடைக்கிறான் சார். இறந்திருக்காரு சார். காலையில போகும்போது நல்லா போன பையன் ஈவினிங் நான் பாக்கும்போது இந்த பக்கத்து வீட்டுல இருக்காங்க சார். அவங்க தான் சார் அங்க ஸ்கூல்ல ஆயா வேலை பாக்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து எங்களுக்கு தகவல் சொன்னாங்களே தவிர இது நாள் வரைக்கும் பள்ளி நிர்வாகம் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல சார். போலீஸ்காரங்களும் அவங்களுக்கு தான் ஃபேவரா பேசுறாங்க. நாங்க வந்து பாடி எடுத்துக்க மாட்டோம், பள்ளி நிர்வாகத்து மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், பிடி சார் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், ஹெட் மாஸ்டர் வந்து எங்க கிட்ட பேசணும்னு சொன்னா அதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்க பேச வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவும் ஹாமி கொடுக்க மாட்டேங்க. நீங்க பாடி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா வேணா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப பள்ளி நிர்வாகத்தை கான்டாக்ட் பண்ணீங்களா? நீங்க கான்டாக்ட் பண்ணீங்களா? இன்னைக்கு லீவ். இன்னைக்கு லீவா? இல்ல நீங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணி போன் ஏதாவது பண்ணீங்களா? இல்ல அவங்க சுத்தமாவே இது பண்ணல சார். ரெஸ்பான்ஸே இல்ல சார். ரெஸ்பான்ஸே இல்ல சார். உங்களோட கோரிக்கை என்ன? என் பிள்ளைக்கு இறந்ததற்கு நீதி வேணும் சார். என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்குமே நடக்க கூடாது சார். அவன் எவ்வளவு துடிச்சு செத்து போயிருப்பானோ, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் சார். ஒரு தண்ணி கொடுத்திருந்தா கூட அவன் உயிரோடு இருந்திருப்பானே. ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல? அத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டலன்னா போன் பண்றீங்க, ஸ்கூலுக்கு வரலன்னா போன் பண்றீங்க, அவங்க ஹோம்ஒர்க் பண்ணலன்னா மெசேஜ் பண்றீங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த, ஒரு உயிர் போற விஷயத்த ஏன் எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? 3வது ஆள் வந்து எங்க கிட்ட சொல்றாங்க. அப்போ பள்ளி நிர்வாகத்துக்கு என்ன பசங்க மேல என்ன ஒரு பாதுகாப்பு வச்சிருக்காங்க? பைசா மாத்திரம் கேக்குறாங்கல்ல.